ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பார்ந்த வணக்கம். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, மகாபாரதத்தில் வந்த பாண்டுவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் என்ன தெரியுமா? பாண்டு, த ஃபாதர் ஆஃப் பாண்டவாஸ். நம்ம பாண்டுவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. நம்ம ஒன்றும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கல. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி நிறைய விஷயங்களை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். இந்த பாண்டுவுடைய முன்னோர்கள் தான் யாருன்னு கேட்டாக்கா, சாந்தனு, சத்யாவதி. இந்த சத்யாவதி காலகட்டங்களில் பீஷ்மர் தான் பெரிய ஒரு இடத்துல இருக்கார். இந்த பீஷ்மருக்கு அதாவது கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கார். அப்போது அவருடைய தம்பிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அவங்க தான் அம்பிகாவும் அம்பாலிகாவும். ஒரு காலகட்டத்தில் சித்ராங்கண்டாவும் விச்சிராவிதியாவும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்டோடனே வியாசதேவர் தான் அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் குழந்தை வரம் தராரு. அப்போது இந்த அம்பிகாவுக்கும் வியாசதேவருக்கும் பிறந்தவர் தான் திருதராஷ்டிரர். அப்போ அந்த அம்பாலிகாவுக்கும் வியாசதேவருக்கு பிறந்தவர் தான் யாருன்னா நம்மளுடைய பாண்டு. அப்போது இந்த பாண்டு தான் அஸ்தினாபுரத்தோடைய மன்னனாக வந்திருக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, திருதராசனுக்கு கண்ணு தெரியாது, 2 கண்ணு கட்டியிருக்கும். ஆனால் பாண்டு நம்மள மாதிரி பக்காவான ஒரு ஆள். அவர் தான் பதவிக்கு அப்போ வந்திருக்கணும். அப்போ பாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளைஞர் காலகட்டத்தில் இருக்கார். 20லேருந்து 25 வயசு தான் இருக்கும் அவருக்கு. அப்போது அரியாசனத்தில் பாண்டு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பாண்டு என்ன சொல்கிறானாக்கா, கொஞ்ச நாளைக்கு திருதராசன் மன்னனாக இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு நம்ம பாண்டு சொல்கிறார். இப்போ பாண்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அஸ்தினாபுரத்தில் இருக்கிற அவருடைய படையை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறானாக்கா, போருக்கு போகிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யம், இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமான இந்த அஸ்தினாபுர சாம்ராஜ்யம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, உலகத்தையே ஆட்சி பண்ணணும்னு நினைப்பாங்க. என்ன காரணம்னாக்கா, அவங்க கீழே இருக்கிற சிற்றரசு உலகம் கப்பம் கட்டுறதில்ல, ரொம்ப ஆணுமாக நடந்துக்கிறது, ரொம்ப அகம்பாவமாக நடந்துக்கிறது, அவங்க மக்களையும் மற்ற மக்களையும் துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்குமா. தர்மம் குனிஞ்சு அதர்மம் தலை தூக்கும் போது இவங்க படையெடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அப்போ பாண்டு என்ன பண்ணுறார், சண்டைக்கு போகிறார். சண்டைக்கு போயிட்டு சிற்று அரசர்கள் சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு கப்பம் கட்ட வைக்கிறாரு. இன்னும் அவங்களுடைய அஸ்தினாபுர சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்குறாரு நம்ம பாண்டு. அப்போது உலகம் பூரா போருக்கு போகிறாரு. உலகம் பூரா போருக்கு போயிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி அஸ்தினாபுரத்துக்கு வராரு. அது பல வருஷங்கள் எடுக்குது. பல வருஷங்கள் வரும்போது பாண்டு அவர் சம்பாரித்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு திருதராஷ்டிரன்கிட்ட அஸ்தினாபுரத்துக்கு சாம்ராஜ்யத்துக்கு வரும்போது அந்த காட்சியை புராணத்தில் சொல்கிறாங்க பாருங்க. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்குமே பாண்டு சம்பாரித்த சொத்தாக தான் இருந்துச்சான். ஆயிரக்கணக்கான யானை, ஆயிரக்கணக்கான குதிரை, ஆயிரக்கணக்கான தங்க தேர், அந்த தங்க தேரில் மரகதம், வைடூரியம், தங்கம், வெள்ளி கட்டி, தங்க கட்டின்னு விலை மதிக்க முடியாத துணிங்க, இப்படி சொல்ல முடியாத அளவு வஸ்துக்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை, லக்ஸூரியஸ் ஐட்டத்தை பாண்டு சம்பாரித்து கொண்டு வந்தாருன்னு புராணம் சொல்லுது. இதை பார்க்கும்போது பீஷ்மர் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. பீஷ்மர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு, பாண்டு சம்பாரித்த சொத்தெல்லாம் கஜானால வைக்கிறாரு. பாண்டு உடனடியாக கல்யாணம் பண்ணணுன்னு பாண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் நம்ம பீஷ்மர். முதல் மனைவி யாருன்னு கேட்டிங்கனாக்கா குந்தி. குந்தி தான் முதல் மனைவி பாண்டுக்கு. 2வது மனைவி மதுரை. ஸோ இந்த பாண்டு என்ன பண்ணுறாரு, தான் மனைவியான குந்தியும் மதுரையும் கூட்டுக்கிட்டு பாண்டு எங்கே போடுறாருனாக்கா ஹனிமூனுக்கு போகிறாரு. ஹனிமூன் போகும் பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்ச நாள் அண்ணனே சிம்மாசனத்தில் இருக்கட்டும், அண்ணன் சிம்மாசனத்தை பார்த்துக்கிட்டோம், நான் போயிட்டு என்னோட ஹனிமூனை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாண்டு என்ன பண்ணுறாரு, தான் மனைவியான குந்தியும் மதுரையும் கூட்டுக்கிட்டு வனத்துக்கு போகிறாரு. வனத்துக்கு போகும்போது அந்த அழகான வனத்தில் அவங்க ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டுக்கு வேட்டையாட போடுறது வழக்கமான ஒன்று. அப்போ இதேமாரி பாண்டு என்ன பண்ணுறாரு, அம்பையும் ஈட்டியும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு வேட்டைக்கு. அப்போ அங்கே அந்த இடத்துல 2 மானுங்க 2 வெயிட் பாடிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த காட்சியை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ அந்த மாதிரி காட்சியாக நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அழகான மரங்கள், அந்த மரங்கள் அழகான கிளைகள் நிறைய இலைகள், பழங்கள், கனிகள், காகங்கள், தாடகங்கள், நதிகள், பச்சை பசேல்னு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம பார்க்கும்போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொமான்டிக்கான ஃபீலிங் வரும்ன்ற மாதிரி அந்த காட்சிகள் சொல்லி வச்சுருப்பாங்க. இயற்கையோட மனிதன் வாழ்ந்த காலகட்டங்கள், பண்டைய காலகட்டங்கள், புராண காலகட்டங்கள் சொல்லுவாங்க. அப்போது இந்த மான் யார் தெரியுமா, ஒரு ரிஷி மானா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தன்னோட மனைவியை மானா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி 2 பேர் டூவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
வெண்ணிலாவில் தேரிலேறி காதல் தெய்வம் நேரில் வந்தாலே அப்படின்ட்டு இந்த ரிஷி வந்து மான் உருவத்தில் தான் மனைவியை டூயிட் பண்ணிட்டு இருப்பார். பாண்டு என்ன பண்ணுவார், இது மான் தான் நினச்சி அம்பு எடுத்து அந்த மானை வந்து அம்புல விட்டுருவார். விட்டோடனே அம்பு வந்து அந்த மான் மேலே பாஞ்சிருது. மான் மேலே பாஞ்சோடனே அந்த மான் விழுந்துருது. விழுந்தோடனே அந்த மானுடைய உருவம் போயிட்டு ரிஷியோட உருவம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே பாண்டுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது. ஓ மை குட்னஸ், நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரிஷி சொல்கிறாரு, மடையனே மூடனே எங்கேருந்துனா நீ வந்த அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா மன்னிச்சிருங்க, நீங்கள் ரிஷின்னு எனக்கு தெரியாது, நான் நினச்சிக்கிட்டேன் இது ஒரு சாதாரண மானு தானே நினச்சி நான் வந்து வேட்டையாடிட்டேன், எனக்கு தெரியாது இது ரிஷி அப்படின்ட்டு. அப்போ அந்த ரிஷி சொல்கிறாரு, உலகத்தில் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புழுவாக இருந்தாலும் சரி, நாய், ஓனா, சிங்கம், கரடி, எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, அது டூவேட் பாடிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அதை கொல்றதோ உதைக்கிறதோ அடிக்கிறதோ கூடாது. அப்படி செஞ்சால் அது மிகப்பெரிய தோஷம் கொடுக்கணும். உன்ன மாதிரி ஒரு இளவரசருக்கு தெரியாதா? என்னடா வேதம் படிச்சிருக்க, என்னடா வேதம் கற்றுருக்க, உன் பெரியவங்க உனக்கு என்னடா சொன்னாங்கன்ட்டு இந்த ரிஷி வந்து வழியில் துடிச்சு இந்த பாண்டு வந்து ஏசுறாரு. அப்போ பாண்டு வந்து கால் விழுந்து கதறாரு, அழுகுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அந்த ரிஷி வந்து தனிரா மாதிரி இல்லை. அப்போ ரிஷி வந்து சாபம் கொடுத்துட்றாரு. என்னைக்கு நான் என் மனைவியோட டூவேட் பாடிட்டு இருக்கும்போது அதை தடுத்து நீ கொண்டுட்டல, நான் உனக்கு இது சாபம் கொடுக்குறேன். என்னைக்கு உன் மனைவியை பார்த்து உனக்கு வந்து ஆசை உணர்ச்சி வந்து நீ உன் மனைவிங்களோட டூவேட் பாடணும்னு நினைக்கிறியோ, அப்போ உன்னோட இதய ஹார்ட் அட்டாக் வந்து நீ அப்படியே செத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த ரிஷி வந்து பாண்டுக்கு சாபத்தை அள்ளி கொடுத்துட்றாரு. உடனே பாண்டுவும் ரொம்ப சோகமாக வந்து தான் மனைவியான குந்திக்கிட்டே மதுரைக்கிட்டே நடந்த விஷயங்கள் சொல்கிறாரு. சொல்லும் போது அந்த மனைவிமார்கள் வந்து வாயில் மெத்தில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல, இன்னையிலேருந்து நம்ம வந்து டூவேட் பாட வேண்டாம், நம்ம வந்து தவ வாழ்க்கையை வாழ்வோன்ட்டு 3 பேர் வந்து தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாண்டுவும் குந்தியும் மந்திரியும் தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பாண்டு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கனாக்கா, அந்த வனத்தில் இருக்கிற நிறைய ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு துணையாக இருக்கார். அவங்களுக்கு தண்ணி கொண்டு வர்றது, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றது, அவங்க சொல்கிற வேலையை செய்கிறது, அவங்கள்ட்ட வந்து புராண கதைகள் கேட்குறது, வேதங்கள் படிச்சுக்கிறது, இந்த மாதிரி பாண்டு வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கார். குந்திய மதுரை வந்து தன்னோட கணவனான பாண்டுக்கு துணையாக இருக்காங்க. காலங்கள் இப்படியே ஓடுது. அப்போ பாண்டு வந்து குந்திக்கிட்டே கேட்குறாருனாக்கா, என்னால் வந்து டூவேட் பாட முடியாது, அதனால் நீ வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சாம்ராஜ்யத்துக்கு பிள்ளைங்களை சம்பாரிச்சு கொடு, பெற்றுக்கொடு அப்படின்னு கேட்குறாரு. குந்தி சொல்கிறாங்க, இல்லை முடியவே முடியாது அப்படின்ட்டு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள சலசலப்பு ஏற்படுது. அந்த இடத்துல ரிஷிமார்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் பாண்டு உன் மனைவி ஏசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பாண்டு வந்து சொல்கிறாரு, ஐயா அந்த மாதிரி நான் ஒரு ரிஷிக்கிட்ட வந்து சாபம் வாங்கிட்டேன், அதனால் நான் என் மனைவிக்கிட்ட டூவேட் பாட முடியாது, அதனால் என் மனைவியை வந்து என்ன விவாகரத்து பண்ணிவிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சாம்ராஜ்யத்துக்கு பிள்ளைங்களை வந்து கொடுக்க சொல்கிறேன். காரணம், ஏற்கனவே வந்து பீஷ்மரும் என்னுடைய முன்னோர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாரிசுங்க இல்லாமல். இப்போ அதே மாதிரி நானும் பண்ணிடக்கூடாது, அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லாமல் விட்டுறக்கூடாது, நான் கண்டிப்பாக வாரிசு கொடுத்தாகணும் அப்படி சொல்கிறேன். குந்தி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாண்டு சொல்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற ரிஷிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, குந்திக்கிட்ட வந்து ஒரு மந்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இயற்கையிட்ட பயன்படுத்தினாக்கா அந்த இயற்கையை உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. அப்போ குந்தி என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வாங்கிக்கிட்டு குந்தி வந்து யமதர்மனுக்கு இந்த மந்திரத்தை படிக்கிறாங்க. படிக்கும் போது யமதர்மன் குந்தி முன்னாடி வந்து நிற்கிறார். வந்து கேட்குறாரு, உங்களுக்கு வேண்டு வரும் யாது அப்படின்னு கேட்குறாரு. உன்னை குந்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து சாபம் வாங்கிட்டாரு, அவனால் என் கூட டூவேட் பாட முடியாது, அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து குழந்தை வர தரணும் அப்படின்ட்டு. உடனே வந்து சதாஸ்து அப்படின்ட்டு யமதர்மன் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்றாரு. அவருடைய ஒளி வந்து குந்தியினுடைய உடம்புக்குள்ளே புகுந்து கர்ப்பத்துக்குள்ளே உட்காந்து அந்த அருளானது ஒரு கருவாக உருவாகி தர்மன் பிறக்கிறாரு. தர்மனை வந்து உடனே தர்மன் பிறந்தோடனே பாண்டு ரொம்ப சந்தோஷமாயிரு. தர்மனை பிடிச்சி கொஞ்சோடு கொஞ்சிறாரு. அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ இந்த ரிஷிகள் தர்மனை பார்த்து சொல்கிறாங்க, இவருக்கு இன்னிலேருந்து யுதிஷ்டரன்னு பேர் வைங்கன்னு யுதிஷ்டரன்னு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய உடம்புல வந்து ரொம்ப லக்கான நிறைய சின்னங்கள் சைன்கள் இருக்குது. இவருடைய கைரேகை, இவரோட முகபாவனை ரொம்ப நல்லா இருக்குது. அதனால இவர் வந்து உலகத்தை ஆளுற ஒரு மன்னனாக வருவார், யுதிஷ்டரன் வந்து ஒரு கிங் மேக்கராக வருவாருன்ட்டு அந்த ரிஷிகள் வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ தர்மன் பிறந்துட்டாருன்ற செய்தி வந்து காந்தாரி காதில் விழுது. உடனே காந்தாரி வந்து பொறாமை அடைகிறாங்க.
ஏன்னா காந்தாரி வந்து 2 வருஷமாக வந்து மாசமாக இருந்திருப்பாங்க. அப்போ என்னடா குந்திக்கு பிள்ளை பிறந்துருச்சு, எனக்கு ஒன்றும் பிள்ளை பிறக்கலன்ட்டு காந்தாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்ப்பத்தோட வயிற்று வந்து ஓங்கி குத்துறாங்க. காந்தாரியோடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு செதப்பிண்டை வந்து வெளியே விழுவுது. அதன் மூலத்தை வந்து இந்த கௌரவர்கள் பிறந்தாங்க. இந்த கௌரவர்கள் எப்படி பிறந்தாங்கன்ற வரலாறு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, என்னோட யூடியூப் சேனலில் கர்ணா அண்ட் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்கிற வீடியோவில் இந்த கௌரவர்கள் எப்படி பிறந்தாங்க நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் 2வது தடவை அந்த குந்தி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கனாக்கா, வாயுவை நோக்கி இந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறாங்க. அப்புறம் வாயு பகவான் வந்து முன்னாடி நிற்கிறாரு. அதேமாதிரி கேட்குறாங்க வாயு கிட்ட எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்ட்டு. வாயும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் வந்து கருவாயி பீமனா பிறக்கிறார். பீமனை பிறக்கும் போது வாயு வந்து சொல்கிறாரு, உனக்கு பிறக்க போகிற மகனுடைய உடம்புல 1000 யானையோடைய பலம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பீமன் வந்து குழந்தைங்க 2 வயசு 3 வயசு தான் இருக்கும். 2 வயசு 3 வயசுல இவர் வந்து பயங்கரமான பலசாலி. அப்பா பின்னாடி ஓடுவார், அப்பா 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 இருப்பா நானும் வரப்பான்ட்டு அப்பா பின்னாடி ஓடி பெரிய பெரிய பாறாக்கள்லாம் பேபியாக இருக்கும்போது தூக்கி தூக்கி வீசுவார். அப்பாவுக்கு கூட போயிட்டு தண்ணி மூடிட்டு வர்றது, பழம் பறிச்சுட்டு வர்றது. அப்போ நம்ம பீமா வந்து சோட்டா பீமா பேபி பீமா. ஆனால் பேபி பீமாவுக்குள்ள பயங்கரமான பலம் வந்து குழந்தையா இருக்கும்போது இருந்தது. அப்புறம் 3வது தடவையாக குந்தி என்ன பண்ணுறான்னாக்கா, இந்த மந்திரத்தை வந்து இந்திரன் நோக்கி பிரயோகிக்காங்க. இந்திரனும் வராரு. இந்திரன் வந்து இந்திரன்ட்ட என்ன ஆகணும்னு கேட்குறாங்க. இந்திரன்ட்ட வந்து குந்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்ட்டு. உடனே இந்திரன் ஆசீர்வதிக்கிறாரு. இந்திரனுடைய ஒளி வந்து குந்தியோடைய கர்ப்பத்தில் போய் தங்கி அந்த ஒளியானது குழந்தையா மாதிரி அர்ஜுனனா பிறக்கும் போது இந்திரன் வந்து சொல்கிறாரு, இந்த மகன் வந்து சிவபெருமானுக்கு சங்கரனுக்கு ஈக்குவலான சக்தியோட திகழ்வாருன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் தான் நம்மளுடைய அர்ஜுனன். ஸோ தர்மன், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் பிறந்துடுறாங்க இல்லையா. பிறந்த பிறகு 4வது தடவையா வந்து நம்மளுடைய பாண்டு வந்து கேட்குறாரு, இன்னும் ஒரே ஒரு பிள்ளை எனக்கு பெற்று கொடுத்துருண்டு. குந்தி வந்து வேண்டான்னு மறுக்கிறாங்க. காரணம், குந்தி தான் மறைச்சிட்டாங்களா பாண்டுகிட்ட இருந்து. நான் இதேமாரி வேலையை வந்து சூரியன்கிட்ட செஞ்சேன், அப்போ எனக்கும் சூரியனுக்கும் கர்ணன் ஒரு மகன் பிறந்திருக்கான்ற விஷயத்தை வந்து குந்தி வந்து சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. அப்போ இவங்க வந்து வேண்டாம் சும்மா இருங்க, உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்ட்டு குந்தி வந்து பாண்டுகிட்ட பேசுகிறாங்க. உடனே வந்து குந்தி வந்து சம்மதிக்கல. அப்புறம் பாண்டு என்ன பண்ணுறாரு, அவர் 2வது மனைவியான மதுரைக்கிட்ட போகிறார். மதுரைகிட்ட போனோடனே மதுரைக்கிட்ட அந்த மந்திரத்தை கொடுக்குறாங்க. மதுரை என்ன பண்ணுறாங்கனாக்கா, அஸ்வினி குமாரர்கள் சொல்கிற தேவர்கள் நோக்கி இந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறாங்க. அவருடைய அந்த அஸ்வினி குமாரர்களுடைய ஆசீர்வாதத்தால் ஒளியினால் நகுலனும் சகாதேவனும் பிறக்கிறாங்க. இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கு, நகுலனும் சகாதேவனும் ரெட்டை பிரிவுகளாக இருக்கணும், ட்வீன்ஸாக இருக்கணும். இந்த சகாதேவன் சொல்கிறேன் இல்லையா, இந்த சகாதேவனுக்கும் துரியோதனுக்கும் நடுவில் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. நம்ம நினைக்கக்கூடாது பாண்டவர்கள் எல்லாமே வந்து கௌரவர்களுக்கு எதிரி. சகாதேவனுக்கும் துரியோதனுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருந்துச்சு. சகாதேவனை பற்றி சொல்லும் போது இதை பற்றி நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல வரேன். இந்த வீடியோவில் நம்ம பாண்டுவை பற்றி மட்டுமே பார்ப்போம். அப்போது பாண்டவர்கள் 5 பேரும் பிறந்துடுறாங்க, குழந்தையாக இருக்காங்க. இந்த டைமில் வந்து நம்மளுடைய அர்ஜுனன் வந்து பேபியாக இருக்கார். 1 வயசு 2 வயசாக தான் இருக்கும், குழந்தையாக இருக்கார். இந்த நேரத்தில் வந்து அப்பப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து குந்தியும் பாண்டுவே சந்திக்கிறது வழக்கம். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கிருஷ்ணருக்கு 300 வயசுக்கு மேலே ஆயிருக்கோன்னு புராணத்தில் வந்து சொல்லுது. குருஷேஸ்வர யுத்தம் நடந்துச்சு இல்லையா, அந்த குருஷேஸ்வர யுத்தத்தில் நம்ம கிருஷ்ணருக்கு வயசு 400னோ ஒரு சில வேதங்கள் வந்து சொல்லுது. அப்படின்னா இவங்க பிறக்கிறதுக்கு 200-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் பிறந்துட்டாருன்னோ நம்மளுடைய புராணம் இங்கே வந்து சொல்லுது. ஸோ இந்த காலங்கள் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்மளுடைய பாண்டு வந்து மதுரையை பார்க்குறாரு. மதுரையை பார்த்த உடனே அவருக்கு உணர்ச்சி வர ஆரம்பிச்சிட்டோடனே அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு, கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் பாண்டு வந்து ஆரம்பிக்கிறாரு. பாண்டு ஆரம்பித்த உடனே மந்திரி ஐயோ அப்படின்னு போத்திட்டு ஓடுறாங்க. இந்த ஆசை வந்த உடனே என்னாச்சு, பாண்டுக்கு மாரடைப்பு வந்து அங்கேயே விழுந்து அவர் வந்து இறந்துட்டார். அவரோட கதை வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. பாண்டு வந்து இறந்துட்டார். இறந்த உடனே மதுரையும் குந்தியும் வாயத்தில் அடிச்சுக்கிட்டு அழுகும் போது ஐயோ இது மாதிரி நடந்து போச்சான்ட்டு பாண்டு வந்து எரிக்க போகிறாங்க.
பாண்டு எரிக்கும் போது மந்திரி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னை பார்த்து தான் என் கணவருக்கு வந்து ஆசை வந்து அவர் இறந்து போனார், அதனால் நானும் அவர் கூட உடன்கட்டை ஏறேன்ட்டு மதுரையும் வந்து பாண்டுவோட உடன்கட்டை ஏறுவாங்க. உடன்கட்டை ஏறும்போது நகுலனையும் சகாதேவனும் குந்தி அம்மாட்ட ஒப்படைக்கிறாங்க. அம்மா, இனிமேல் நீங்கள் தான் வந்து நகுலனையும் சகாதேவனையும் பார்த்துக்கணும், அவனுக்கு நீங்கள் பெரியம்மாவும் இல்லாமல் அம்மாவாக இருங்கன்னு சொல்லிட்டு சகாதேவனும் நகுலனையும் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கனாக்கா குந்திக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. குந்தி வந்து அவங்களுடைய 5 பசங்களையும் வாரி அணைச்சிக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு வர தயாராகிறாங்க. இந்த மதுரையும் பாண்டுவோட உடன்கட்டை ஏறுறாங்க. ஏறி பாண்டுவும் மதுரையும் சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு நம்மளுடைய புராணம் கதை வந்து பாண்டுவோடைய வரலாறு வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. பாண்டுவை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் சகாதேவனை பற்றி சொல்லும் போது, நகுலனை பற்றி சொல்லும் போது நான் சேர்த்து சொல்கிறேன். அப்போது கிருஷ்ணருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அங்கே இருக்கிற ரிஷிகள் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, பீஷ்மர்கிட்ட, அஸ்தினாபுரத்தில் இருக்கிற பீஷ்மர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. விஷயத்தை சொல்லும் போது பீஷ்மர் ரொம்ப வேதனைப்படுறாரு. பாண்டு இறந்துட்டாரு, என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேர பசங்க வந்துட்டாங்கன்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு நம்மளுடைய பீஷ்மர். அப்போது திருதராசன் தான் வந்து மன்னனாக உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அங்கே நிகழுது. திருதராசன் வந்து அங்கே மன்னனாக உட்காந்துருக்காரு. நம்ம பாண்டவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா பீஷ்மரை பார்க்க வராங்க. இப்போ பாண்டவர்கள்லாம் வந்து குழந்தை பேபி. அப்போது தேரில் வந்து இறங்குறாங்க. தேரில் வந்து இறங்கும் போது நம்ம குந்தி அம்மாவுடைய இந்த இடுப்பில் நகுலனும் இந்த இடுப்பில் சகாதேவனும் 2 பேரும் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பீமனும் தர்மனும் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு குட்டு ஓடியாடுறாங்க பீஷ்மர்கிட்ட. அப்போ பீஷ்மர் பார்க்குறாரு, இதுதான் என் பேர பசங்களா, இதுதான் என் பேர பசங்களான்னு எல்லா பேர பசங்களும் தூக்கி கொஞ்சிறாரு. அந்த இடத்துல வந்து அர்ஜுனன் அங்கே இல்லை. அப்புறம் குந்தி அம்மா தேடுவாங்க, டே பீமா, அர்ஜுனா எங்கடான்னு. இருமா, ரொம்ப சுட்டி பையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பீமா ஓடுறாரு, தேருக்கு ஓடுறாரு. தேருக்கு ஓடுவார். தேருக்கு அடியில் வந்து அர்ஜுன் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருப்பார். ஏன் ஒழிச்சிட்டு இருப்பார்னாக்கா, அர்ஜுனன் கையில் இருக்கிற விளையாட்டு ஜாமா அம்பு வந்து தேருக்கு அடியில் மாட்டிக்கும். தேருக்கு அடியில் மாட்டிக்கும் போது பீமன் வந்து அந்த அம்பை வந்து எடுத்து அர்ஜுனன் கையில் கொடுக்கும்போது பீமா வந்து பலம் கொண்டு அந்த அம்பை எடுக்கும். அந்த அம்பு வந்து உடஞ்சிடும். அந்த போ வந்து உடஞ்சோடனே அர்ஜுன் அழுவார். இன்னொன்று, நீ விளையாட்டு ஜாமான் உடச்சிட்டேன்னு சொல்லி அர்ஜுன் வந்து அர்ஜுன் வந்து அழுவார். அப்போ நீ வா, பீஷ்மர் தாத்தா காத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பீமனும் பேபி தான், அர்ஜுனும் பேபி தான். இந்த 2 பேபியும் கையை குத்துட்டு முடியாது பீஷ்மர்கிட்ட. பீஷ்மர் வந்து அர்ஜுனனை பேபி அர்ஜுனனை பார்க்கும்போது அந்த பேபி அர்ஜுன் தாத்தாட்ட பார்த்து சொல்லுது, தாத்தா என்னோடய விளையாட்டு ஜாமான் உடஞ்சி போச்சு தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அர்ஜுன். உடனே பீஷ்மர் அப்படியே வாரி கட்டிக்கிறாங்க அர்ஜுனன்கிட்ட. உனக்கு இல்லாத விளையாட்டு ஜாமாவா, உனக்கு இல்லாத வில்லா, உனக்கு இல்லாத அம்பா. அர்ஜுனன் பேபியாக இருக்கும் போதே அவருக்கு வில்லு மேலேயும் அம்பு மேலேயும் ரொம்ப ஆசை. அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை வாரி அணைச்சிக்கிட்டு முத்தமலையை பொழிஞ்சோடனே குந்தி அம்மா வந்து அரண்மனை சாப்பாடு கொடுக்குறாங்க. அர்ஜுனன் சாப்பிட மாட்டேங்கிறார். அப்போ ஏன் சாப்பிட மாட்டேங்கும் போது, எனக்கு விளையாட்டு ஜாமான் அம்பு தான் வேணும், எனக்கு விளையாட்டு ஜாமான் வில்லு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அர்ஜுனை கூட்டுக்கிட்டு அவங்களோட ஆயுத குடானுக்கு போகிறாரு. போகும்போது ஆயுத குடான் திறந்து காட்டுறாரு. 100 ஆயிரக்கணக்கில் அம்பும் வில்லும் குமிஞ்சு கிடக்கு. உடனே அர்ஜுனன் ஓடி போயிட்டு அவருக்கு பிடிச்சமான ஒரு அம்பை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அர்ஜுனன் பேபியாக இருக்கும் போதே அம்போடு தான் தூங்குவார், அம்போடு தான் எழுந்திருப்பார். அம்பு மேலேயும் வில்லு மேலேயும் அர்ஜுனனுக்கு அவ்வளோ உயிர். அப்போ இந்த அர்ஜுனன் பேபியாக இருக்கும் போது என்ன பண்ணுறாரு கேட்டிங்கனாக்கா, நம்ம பீஷ்மரோட நெஞ்சில் தூங்குறது வழக்கம். அவருக்கு பீஷ்மர்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, பீஷ்மரோட தாடி தான் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அர்ஜுனன் என்ன பண்ணுவார், பீஷ்மருடைய தாடி பிடிச்சி விளையாடுவார். தாடி மீசை எல்லாத்தையும் பிடிச்சி விளையாடுவார். விளையாடும் போது இந்த நேரத்தில் அர்ஜுனன் வந்து பீஷ்மரை அப்பான்னு கூப்பிட்றாரு. அப்பான்னு கூப்பிடும்போது பீஷ்மர் வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு அப்பா இல்லையா, நான் உனக்கு தாத்தா. உன்னோட அப்பா இறந்துட்டாரு, நான் உனக்கு தாத்தா. உனக்கு பெரியப்பா தான் இருக்காரு, இது பாரு உன்னோட அப்பா திருதராசன் இருக்கான், அவனை வேணா நீ அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையாக இருந்த அர்ஜுனன் வந்து தாத்தாவான பீஷ்மரை பார்த்து அப்பான்னு கூப்பிடும் போது அப்பேற்பட்ட இமயமலையான பீஷ்மரை கண் கலங்கும் போது நான் ஏமாத்துறோம். அப்போ இந்த பசங்க குழந்தையாக இருக்கும் போதே அம்மா அப்பாவை இழக்கிறது மிகப்பெரிய கொடுமைங்க. அந்த கொடுமை வந்து இங்கே நடந்தது. ஸோ இது தான் பாண்டுவை பற்றின ஒரு சில விஷயங்கள். இன்னும் பாண்டுவை பற்றின ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்மெண்டோட வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.